கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை பார்க்க போகிறார். அப்ப அந்த பார்வை படுறதுனால பாத்தீங்கன்னா துலா ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பண வரவுகள் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். தொழில்ல ஒரு லாபத்தை நோக்கி நகரக்கூடிய, லாபத்தை நோக்கி அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கு. பணம் சம்பாதிக்கக்கூடிய நேரம், சேர்த்து வைக்கக்கூடிய நேரம், அதே மாதிரி கடன் கட்டக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகளை இந்த துளாராசி என்பது செய்வது சிறப்பு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். அதில் இருக்கக்கூடிய கேஸு, பிரச்சனை அதெல்லாம் தீர்ந்து நிவர்த்தியாகி அந்த இடத்தோட பிரச்சனை தீர்ந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலாக உண்டு. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு குருவின் அதிச்சார பெயர்ச்சி பலன்களை பற்றி 12 ராசி அன்பர்களுக்கு விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா, சூரியனுடைய நீள்வட்ட பாதையில் சில காலங்கள், சில கிரகங்கள் அதிக வேகமான நகர்வை பெறும். அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் அது அடுத்த ராசிக்கு நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுபோல இப்ப சூரியனுடைய நீள்வட்ட பாதையில குரு வேகமா நகர்றதுனால அவர் ஒரு ராசியை கடந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி ஒரு பலனை கொடுக்க போறாரு. இது பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கு அதிகமா பெயர்ச்சியானாலும் அது அதிச்சாரம்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா ஒரு மினி குரு பெயர்ச்சி அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பை அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு 50 நாட்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு சில கெட்ட விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த குரு அதிச்சாரம் அப்படின்னும் போது இன்னும் சிறப்பு என்னன்னா, அவர் கடக ராசிக்கு அதிச்சார பயிற்சி ஆகிறார். இந்த கடக ராசியில குரு உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. கிரகம் உச்சமாகும் போது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு பலனை கொடுக்கும். நன்மையான இருக்கக்கூடிய இடத்துல உச்சமாகும் போது நன்மையான பலனை அதிகமாகவும், கெட்ட இடத்தில் இருக்கக்கூடிய ராசி என்பவர்களுக்கு கெட்ட பலன்களை அதிகப்படியாகவும் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதை தான் ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள். ஏன்னா குரு அதிச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது குரு இயற்கை சுபகிரகம். அது மட்டும் இல்லாமல் தனக்காரகன், பண வரவுகளை கொடுக்கக்கூடியவர், பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர், முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய, சுபமான பல விதமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான். அது உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்த போறாரு. அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். துலாம் ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு குரு உங்க ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு அதிச்சார பெறுறாரு. இந்த குருவுடைய பார்வைகள் ரொம்ப சிறப்பு எப்பவுமே. ஏன்னா குரு பார்வை தான் கோடி லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த குருவுடைய பார்வை உங்க ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துல விழுது. 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானம், வீடு, வண்டி, வாகன யோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். 6ஆம் இடம் சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், நோய் நொடிகளுக்கு தீர்வுகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை பார்க்க போகிறார். அப்ப அந்த பார்வை படுறதுனால பாத்தீங்கன்னா துலா ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவுகள் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீண்ட நாளாக பணம் வரலை அப்படின்னு நினைக்கக்கூடிய பணத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம், முயற்சி பண்ணலாம். ஒரு லோனுக்கு ட்ரை பண்ணலாம், இல்லை வேற யாராவது உதவிகள் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணலாம், முயற்சி பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது யாராவது உங்களுக்கு பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா அவங்க மூலியமாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல் தொழிலில் ஒரு லாபத்தை நோக்கி நகரக்கூடிய, லாபத்தை நோக்கி அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. பணம் சம்பாதிக்கக்கூடிய நேரம், சேர்த்து வைக்கக்கூடிய நேரம், அதே மாதிரி கடன் கட்டக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகளை இந்த துளாராசி என்பது செய்வது சிறப்பு. ஏன்னா இந்த 2ஆம் இடத்தை பார்க்கறது பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்கும் வெற்றி. தொழிலா பணம் வரணுமா வரும், வேலையா வேலை இல்லையா வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுமாரி வேலையில் பிரச்சனை இருக்குது, மாறணும்னு நினைக்கிறீங்க, சம்பளம் கம்மியாக இருக்குது, மாறணும்னு நினச்சிங்களா, இந்த டைம் மாறுங்க. கண்டிப்பாக நல்ல சம்பளத்தில் ஒரு இடத்துல வேலை கிடைக்கும். நீண்ட காலமாக வேலையே இல்லாமல் இருக்கேன் சார், கண்டிப்பாக உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும், கவலையப்படாதீங்க. அதே போல் வெளியூர் போய் சம்பாதிக்க போகிறேன் சார், வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், நடக்கலை சார்,
நிறைய நேரத்தில் விசாலாம் எல்லாம் ரெடியாகி கடைசியில் கேன்சல் ஆயிடுச்சு, இல்லை அதுக்கான முயற்சிகளை சில நேரம் தோற்று போயிட்டேன், ஏமாந்துட்டேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாடு சென்று பணத்தை சம்பாதிப்பதற்கான ஒரு அற்புதமான சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வெளிநாட்டில் போய் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறவங்களும் நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே மாதிரி அரசாங்க வேலை வாய்ப்பு முயற்சி செய்யக்கூடியவர்கள், பேங்க் எக்ஸாம் எழுதுகிறவங்க, யூபிஎஸ்சி, அதே மாதிரி ஜிஆர்இ, டோஃபெல், அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் இந்த காலகட்டத்தில் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள் இருக்கும் போது, அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். அதில் இருக்கக்கூடிய கேஸு பிரச்சனை அதெல்லாம் தீர்ந்து நிவர்த்தியாகி அந்த இடத்தோட பிரச்சனை தீர்ந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலாக உண்டு. அதே மாதிரி இடம் விற்க முடியாதவங்க, வீடு விற்க முடியாதவங்க அந்த இடத்த விற்று வீடை விற்று அதன் மூலமாக பணத்தை பெற்று அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ஒரு வீடு வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும், ஒரு இடம் வாங்கிறதுக்கான சூழ்நிலை வரும், ஒரு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். நீங்கள் சில காலம்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஒரு வீடு வாங்கணும் முயற்சி பண்ணியிருப்பீங்க, கடைசியில் யார் ஹெல்ப் பண்ண போகிறாங்க, யாரும் உதவி செய்ய போதில்லை, நம்மளாலையும் பணத்தை ரெடி பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. திடீர்னு யாராவது ஒருத்தர் மூலமாக நான் பணம் தரேன் நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில அதிர்ஷ்டங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உடல் ரீதியான பாதிப்புகளை சந்தித்தவர்கள் துளாராசி நிறைய பேருக்கு கிட்னி சம்பந்தமான பிரச்சனை, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும், மருத்துவ செலவுகள் குறையும், மன ரீதியாக உடல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும். அதேமாதிரி உங்கள் வீட்டில் நிறைய குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம், உங்கள் குழந்தைங்களுக்கு வேலை வாய்ப்பு, உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு பெரிய மதிப்பு, பேர், புகழ் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெளிநாடு சென்று படிப்பதற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். வெளிநாடு போய் நல்லா படித்து வேலை இல்லாமல் சில பேர்லாம் அங்கே கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் வந்து அங்கே வேலை வாய்ப்பு கிடைச்சி உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்க போகிறீங்க. அதே போல் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் ஒரு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் இருக்குது. நீங்கள் வேலை மாறணும்னு நினச்சிங்கன்னா ஒரு இடம் மாற்றம் பண்ணுங்க, கண்டிப்பாக வேலை மாறலாம். அதேமாதிரி பிஆர் அப்ளை பண்ணுறவங்களுக்கு பிஆர் கிடைக்கும். அதேமாதிரி அங்கேயே வந்து உங்களுக்கு ஒரு வீடு வாங்கிறதுக்கு, ஒரு வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அம்மாவால் பலவிதமான நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மொத்தத்தில் துலா ராசி என்பவர்களுக்கு தனம் பெருகும், வருமானம் வரும், லாபம் அதிகமாகும், வீடு வண்டி வாகனம் யோகம் உண்டு, வீடு விற்பதற்கான சூழ்நிலை ஏற்படும், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், வேலை வாய்ப்பில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும், சுப நிகழ்ச்சிகள், திருமணம், குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள் அமைய போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். அதே மாதிரி இது 50 நாட்களுக்கு உண்டான பலன்கள் தான், பயப்பட வேண்டாம். கெட்ட விஷயங்களை சில ராசிகளுக்கு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஒரு கஷ்டங்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. இது ஒரு 50 நாட்கள் தான். அதே மாதிரி நல்ல விஷயங்களை கேட்குறவங்களும் ரொம்ப நாளுக்கு நினைக்காதீங்க, இது ஒரு 50 நாட்களுக்கு உண்டான பயிற்சி. அதுவும் இல்லாமல் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்கள் ஜாதகத்தினுடைய கிரகநிலைக்கு தந்தாற்போல் மாறுபடும். உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லவராக இருக்கணும், குரு நல்ல இடத்துல இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான பலன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் தசாபுத்தி, கெட்ட கிரகங்களின் தசாபுத்தி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் சுப கிரகம் தான், ஆனால் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுது. அதில் மெயினாக கிரகங்கள் எப்போவுமே கெட்ட பலனை எப்போ இந்த தசாபுத்தியில் கொடுக்குதுன்னா மெயினாக சனி திசை, ராகு திசை, கேது திசை. ஒரு கடன் அதிகமாவதற்கான காரணமாக இந்த புதன் திசை எல்லா ராசி என்பவர்களுக்கும் அமையுது. அதே போல் சுக்கிர திசை, சூரிய திசை சில பேருக்கு நன்மையை செய்தாலும் கடைசி ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் கொடுத்துருக்கு. அதனால் அது உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்து கண்டிப்பாக மாறுபடும். உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து மற்ற முடிவுகள் எடுப்பது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. சில பேர் நோட்டில் எழுதி கொடுப்பீங்களா, எங்கள் வீட்டிலலாம் நோட்டில் தான் எழுதி வச்சுருக்கோன்னு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நோட்லையும் எழுதி தரோம், ஒரு வாரம் டைம் ஆகும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் நம்ம ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்க காத்துட்ருக்கு, படிப்பு எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருக்கும்,
குடும்ப உறுப்பினர் உறவு எப்படி இருக்கும், அப்படி எல்லா விதமான பலன்களையும் பார்ப்பதற்கு சொல்லிக் கொடுக்கணும் நம்ம இன்ஸ்டியூட்ல. அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் பார்க்கறது எப்படி, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது, முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான சப்ஜெக்ட், அதை எப்படி முகூர்த்தத்தை நிர்ணயம் பண்ணுறது, அதே மாதிரி பிரசன்ன ஜோதிட முறையில் கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சோழி பிரசனம் எப்படி படிக்கிறது, எப்படி பார்க்கறது, அதே போல் தேவ பிரசனம், ஒரு கோவில் கட்டுறோம், ஒரு கோவில் நிர்மாணம் பண்ணுறோம், எந்த சிலையை வைக்கலாம், எது வைக்கக்கூடாது, எந்த தெய்வம் நம்மளுக்கு நிறைய பலவிதமான நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய தேவ பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், நீண்ட காலமாக எங்கள் குடும்பத்தில் கல்யாணமே ஆகலை, நீண்ட காலமாக ஒருத்தர் இறந்துக்கிட்டே வராங்க, இந்த மாதிரி பார்க்கக்கூடிய அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. துலாம் ராசி என்பர்கள், காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் எப்போதுமே நிறைய ஒரு பிரயாணங்களை உடையக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. இவர்களுக்கு சும்மா ஒரு இடத்துல உட்கார்ந்தா பிடிக்காது. வீடா இருந்தது அப்படின்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து வெளியில வேலைக்கு போறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அந்த ஆபீஸ் சீட்ல உட்காந்து வேலை செய்ய மாட்டாங்க, எங்கேயாவது அலைஞ்சிக்கிட்டு வேலை செய்வாங்க. எல்லாருக்கும் அந்த தகவல்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஆபீஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டேபிள்லயும் போய் வேலை செய்யக்கூடிய அதிகாரம் இவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். யார் லீவ் போட்டாலும் உடனே அந்த டேபிளுக்கு மாறி போய் இவங்க தான் வேலை செய்வாங்க. அடுத்து தன்னுடைய வேலையும் சேர்த்து செய்வாங்க. மற்றவர்களினுடைய பொறுப்புகளையும் தானே சுமந்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு திறமை மிக்க நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த துலாம் ராசி என்பர்களை. அதனால அதிகப்படியான ஏமாற்றமும் இருக்கும். ஏமாற்றத்துக்கெல்லாம் இவங்க பயப்படுற ஆட்களே கிடையாது. ஏன்னா துலாம் ராசி என்பர்களை மிஞ்சுறதுக்கு யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு கட்ஸ் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அதே சமயத்துல யார பழத்துல ஊசி குத்துற மாதிரி குத்தணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்துருவாங்க. ஏன்னா அந்த சுக்கிரனுடைய ராசி அப்படின்றதுனால ரொம்ப கவர்றக்கூடிய ஒரு தன்மையில பேசுவாங்க. அந்த பேச்சுல பாத்தீங்கன்னா ஒரு வன்மம் இருக்கும். 7ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த சூதுவாதோட பழகக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் அந்த 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மிகப்பெரிய அளவுக்கு கையாளக்கூடிய ஒரு திறமைகளாக இருக்கும். இதே இது இந்த துலாம் ராசியில பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா மாமியார் சைடும் நல்ல சப்போர்ட் இருக்கும், அம்மா அப்பா சைடும் நல்ல சப்போர்ட் இருக்கும். 2 இடத்தையும் அப்படியே தன் கைக்குள்ள வச்சு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு இவர்களால செய்ய முடியும். அந்த அளவுக்கு இந்த துலாம் ராசி பெண்களுக்கு எல்லாரையும் ஆளுமை செய்யக்கூடிய ஒரு பவர் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இவர்களினுடைய 10ஆம் இடத்துல குரு அதிசாரம் பெறுகிறார். கர்மாஸ்தானத்துல அந்த குரு அதிசாரம் பெறும்போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அந்த தொழில்ல ஏற்பட்ட சில தடைகள் வந்தீங்கன்னா இப்போ விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதாவது கமிஷன் பேசிஸ்ல தான் இவங்க எப்போதுமே வேலை செய்வாங்க. இவர்கள் ஒரு பைசா கையில இருந்து யாருக்கா கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவர் ஒரு பெரிய ஒரு அவங்க துலாம் ராசி அன்பர்களே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த கையில இருந்து பைசா நகட்ட மாட்டாங்க. இதே இது தொழில்ல நிறைய வருமானம் வருது அப்படின்னா அந்த வருமானத்தை வச்சு ஒரு சப் பிசினஸா ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு பிசினஸ் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை உடையவர்கள் தான். எந்த முதல்ல எடுத்தோடனே இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஒரு 10 லட்சம் போடுவோம், 2 லட்சம் போடுவோம், அந்த மாதிரி லட்சத்தை போட்டு பிசினஸ் பண்ண முடியாதவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். இப்ப இவர்களினுடைய அந்த 10ஆம் இடத்துல இருக்கிற அந்த குருவினுடைய உச்ச நிலை பாத்தீங்கன்னா இவர்களினுடைய தொழில் ரீதியான ஸ்திரத்தன்மையை முழுமையாக அமையக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் அந்த தொழில்ல ஒரு ஸ்திரத்தன்மையே இருக்காது. மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நஷ்டங்கள், எவ்வளவுதான் நீங்க அடிச்சு பேசினாலும் கஸ்டமர் உங்க கையில இருக்க மாட்டாரு. மிகப்பெரிய அளவுக்கு எல்லா ஒரு மீட்டிங்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆகும். நமக்கே சவாலா இந்த அளவுக்கு நம்மளைய ஒரு தண்ணி காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எப்படி பாருங்க, துலாம் ராசி அன்பர்கள்கிட்டயே ஒரு தண்ணி காட்டக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் எந்த நட்சத்திர அன்பர்கள்
அன்பர்களாக இருப்பாங்க? நம்ம கண்டிப்பா ரிஷபராசி அன்பர்களாக இருப்பாங்க. ரிஷபராசி இல்ல மீன ராசியா தான் இருப்பாங்க. அந்த ஆப்போசிட் பார்ட்டி இந்த 2 ராசி அன்பர்களாக இருந்தாதான் இவர்களை மட்டுமே வின் பண்ண முடியும். ஏன்னா இவர்களால அவங்க கிட்ட எதிர்த்து போராடவே முடியாது. இவங்களே ஒரு அரசியல்வாதி, பெரிய அரசியல்வாதி, இவங்களை விட பல மடங்கு அரசியல்வாதி அவங்க மீனராசி என்பவர்களும் அந்த ரிஷபராசி என்பவர்களும் தான். அந்த அளவிற்கு இந்த துலாம் ராசியாலேயே ஒரு செய்ய முடியாத இந்த தொழில இருக்கக்கூடிய தடைகளை அந்த குரு பகவான் உங்களுக்கு அந்த 10ஆம் இடத்துல இருந்து உச்சம் பெற்று அந்த தன்மையை மாத்த போறார். பாத்தீங்கன்னா இந்த மீனராசியினுடைய அதிபதியே அந்த குரு பகவான் தான். அவர் உங்களுடைய 10ஆம் இடத்துல உங்களுக்கு சாதகமாக இருக்க போறாரு. அவருடைய ராசியவே விட்டுட்டு துலாம் ராசிக்கு சாதகமாக இருக்க போறாரு. அதனால இப்போ போய் அந்த கிளையன்ட் கிட்ட பேசுங்க, உங்களுடைய கஸ்டமர் கிட்ட பேசுங்க. உங்களுடைய டீல் 100% ஓகே ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சிகள் அப்படின்றது இருக்கும். ப்ராப்பர்ட்டி யாராவது விற்க முடியாம இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த 45 நாட்கள்ல அந்த விற்கிறதுக்கு உண்டான சில முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா முழுமையாக நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த 45 நாட்கள்ல இந்த செவ்வாயும் டிரான்சிட் ஆவார். அப்படியே உங்களுடைய 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம் இப்படி டிரான்சிட் ஆகும்போது கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைவு பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திர அன்பர்கள், கழுவுற மீன்ல நழுவுற மீன் நம்ம சுவாதி. அதனால இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த குரு உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்துல இவர்களினுடைய வேலையில மிக பெரிய அளவுக்கு ஒரு பதவி அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு நேரம், ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல அந்த பதவியில ஏற்பட்ட சில தொந்தரவுகள், தடைகள், கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருந்தாலும் சரி, இவர்களுக்கே தண்ணி காட்டிட்டு போனவங்க நம்ம மீன ராசி அன்பர்கள். அந்த அளவுக்கு இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த மீன ராசி அன்பர்களால பல மடங்கு பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. இந்த சுவாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய உயர் அதிகாரிகளினால மிகப்பெரிய அளவுக்கு ஒரு துரோகத்தை அனுபவிச்சவர்கள்னே சொல்லலாம். உயர் அதிகாரிகள் இவர்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியே பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல இவர்களை மண்ணை கவ வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மோசடி வேலையே பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ அதுல இருந்துலாம் வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, உங்களுக்குன்னு ஒரு பதவி, அந்தஸ்து, அங்கீகாரம் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அடுத்து இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்கள், முருகனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கும்போது புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்க போறார். அடுத்து வேலை சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளை கொடுக்க போறார். வேலை சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளையும் கொடுக்க போறார். வெளிநாட்டுல விசாகம் நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு வேலை ரீதியான நல்ல முன்னேற்றங்கள் அடைவதற்குண்டான ஒரு நேரம். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால பிரிந்த குடும்பங்கள் வெளிநாட்டுல சேர்வதற்கும் இங்க இருக்கக்கூடிய நபர்கள் சேர்வதற்கும் உண்டான சட்ட வழக்குகள் என்னென்னலாம் இருக்கோ அதுல இருந்தெல்லாம் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுடைய குடும்ப உறவுகள்னால பலவிதமான ஒரு வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு நேரம். குடும்ப உறவுகள் இப்போ உங்களுக்கு துணையாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். குடும்ப உறவுகள் உங்களுக்குன்னு சில தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சி அபரிமிதமான வளர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த 45 நாட்கள்ல சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் சொத்துக்களை புதுப்பிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். நீங்க பழைய அப்பாவுடைய சொத்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த சொத்தை ரெனோவேட் பண்ணி அங்க வாடகைக்கு விடுறதோ இல்ல நீங்க அங்க போய் குடியேறதோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. உங்களுடைய 6ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்வையிடுறதுனால அந்த வியாதி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், உங்களுடைய எதிரிகள் இவங்க எல்லாருமே அப்படியே கப்சிப்னு சைலண்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். குருவினுடைய சுப பார்வை உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கடிகளை முழுவதுமாக குறைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு
வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், அடுத்து பாத்தீங்கன்னா நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு உண்டான ஒரு பலன்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். துலாம் ராசிக்காரங்களுக்கான குரு அதிச்சார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. துலாம் ராசி பொறுத்த வரைக்குங்க, அவங்களை பொறுத்த வரைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு முக்கியமான ராசி இந்த துலா ராசிங்க. யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான் அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க. ராசி அதிபதி சுக்கிரனா வரனால கொஞ்சம் லக்ஸூரியஸாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்படி இருக்கிறதும் நல்லது தான் அவங்கள பொறுத்த வரைக்குங்க. இவ்வளோ சிறப்பான இந்த துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குருவோட அதிச்சார பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருந்தாருங்க. இப்போ 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு குரு பகவான் போறாரு. ராகு எப்படி இருக்காருன்னு பார்த்தா ராகு 5ஆம் இடத்துலையும், கேது 11ஆம் இடத்துலையும், சனி 6ஆம் இடத்துலையும் இருக்காருங்க. இதுதான் குரு அதிச்சாரம் ஆகும்போது இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள். இப்போ குரு வந்து இது வரைக்கும் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருந்து ஓரளவுக்கு நல்லது பண்ணிட்டு இருந்தார். இப்போ 10ஆம் இடத்துக்கு வராருங்க. உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியாதிபதி சுக்கிரனுக்கும் குருவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் செட் ஆகாதுங்க. பகை கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் குரு வந்து பார்த்திங்கன்னா சுப கிரகம், முழு சுப கிரகம், எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் அவர்கிட்ட. அப்போ இவர் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வர்றாரு. அப்போ தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் இப்போ மிக முக்கியமான முடிவுகள் ஒரு தடவை 2 தடவை யோசித்து எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல அமைப்பை கொடுக்குங்க. அதுவும் உங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடம் வந்து எதுவாக வருது அப்படின்னா சந்திரனோட வீடுங்க. அப்போ கடல் கடந்து போய் பிஸ்னஸ் பண்ணணும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் முக்கியமாக வந்து உணவு சம்மந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அப்படிங்கும்போது ரொம்பவே இந்த காலகட்டம் இந்த குரு அதிச்சாரம் உங்களுக்கு நல்லது பண்ணுங்க. பெரும் பணம் அப்படிங்கிறது இந்த சமயத்தில் தொழில் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல இருந்து இப்போ எங்கே பார்க்குறாரு அப்படின்னா அவரோட பார்வை 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்க்குதுங்க. 2ஆம் இடத்தை பார்க்கும்போதுங்க 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், பணவரவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்தக்கூடிய பிரச்சனைகள், சங்கடங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து தீரப்போகுதுங்க. பண வரவு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த சமயத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுங்க. குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களோட வரவு அப்படிங்கிறது இருக்குங்க. அப்போ இது வரைக்கும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கும் இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அடுத்து குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3வது நபர் தலையீட்டை மட்டும் கொஞ்சம் அனுமதிச்சிடாதீங்க. தேவையில்லாமல் அவங்களால சில சிக்கல்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் மூலியமாக பண வரவு, அதாவது அது எப்படிங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலியமாக பண வரவு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இது வரைக்கும் குழந்தைங்களோட படிப்பு செலவு, அவங்களுக்கான செலவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ அந்த குழந்தைங்க உங்களோட குழந்தைங்க வேலைக்கு போயிட்டு அவங்க சம்பாரித்து அந்த பணம் உங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரியான அமைப்புகள். இல்லை குடும்ப சொத்து ஒன்று இருந்து அதை நீண்ட நாளாக விற்க முடியாமல் இருந்து அந்த சொத்து மூலியமாக இப்போ உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிற வரக்கூடிய அமைப்பு வந்து இப்போ நல்லா இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னாங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்குறாருங்க. 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், மனை, இது வந்து சொல்லக்கூடிய இடங்க. இந்த இடத்துல குரு பார்க்குறனாலேங்க நீண்ட நாள் கனவு, எப்படியாவது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்லையாவது ஒரு வீடு வாங்கிட மாட்டோமா, ஒரு நிலம் வாங்கிட மாட்டோமா அப்படின்னு இருந்த உங்களோட ஏக்கம் இந்த சமயத்தில் உங்களுக்கு நிறைவேற போகுதுங்க. குரு அதிச்சாரமாக வந்து பார்வையை வந்து உங்களோட சொத்து வாங்கக்கூடிய இடத்த பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு கட்டாயம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. இல்லை பாதியிலேயே ஒரு வீடு கட்டிங்க, பேஸ் மட்டும் போட்டு வச்சுருக்கேங்க, அந்த பேஸுக்கு மேலே என்னால் வீடு எழும்பவே மாட்டேங்குதுங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது அப்படின்னா அந்த இப்போ குருவோட பார்வையால் உங்களுக்கு அந்த பிரச்சனையும் நீங்கி சுகமாக ஒரு அற்புதமான ஒரு வீடு வந்து கட்டக்கூடிய யோகம், ஒரு நிலம் வாங்கக்கூடிய யோகம், இல்லை மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாகனம் வாங்கக்கூடிய யோகம், ஒரு நல்ல கார் லக்ஸரியாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க, இல்லை எனக்கு பிடிச்ச பைக்
என்னோட கனவு பைக் ஒன்று இருக்குங்க, அதை வாங்கணும்னு இளைஞர்கள் நினச்சிங்கன்னா அதை இப்போ வாங்கக்கூடிய யோகம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. கிட்டத்தட்ட அவங்கள 3 வருட காலமாகவே அதிக அலைச்சல் இருந்திருக்குங்க. இப்போ அந்த அலைச்சல்கள் எல்லாம் குருவோட பார்வையால் சரியாகுங்க. நல்ல தூக்கம், அமைதியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குருவோட பார்வை உங்களுக்கு 6ஆம் இடத்துல படுதுங்க. 6ஆம் இடத்துல ஏற்கனவே சனி இருக்காரு, இங்கே குருவோட பார்வையும் படுது. அப்படிங்கும்போது உங்கள் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனை நீங்குங்க. 6ஆம் இடம் அப்படின்னா நாங்கள் ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு நீண்ட நாளாக ஒரு கேஸ் ஏதாவது இழுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த கேஸ் இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. சத்ருஸ்தானம், யாரெல்லாம் உங்களுக்கு வந்து எதிரியாக இருந்தாங்களோ, மறைமுகமாகவும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்களோ, அவங்கள யாருன்னு இந்த சமயத்தில் குரு காமிச்சு கொடுப்பாருங்க. அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் விலகி வரக்கூடிய ஒரு நல்ல சூழலுங்க. அதே மாதிரி முகத்துக்கு நேராக இருக்க எதிரிகளுமே வந்து உங்களை விட்டு விலகி போக ஆரம்பிப்பாங்க. அவங்கள நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகஸ்தானம், எவ்வளோ தான் நம்ம உத்தியோகத்தில் வந்து நம்ம கஷ்டப்பட்டாலும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமே கிடைக்கலையேங்க. எனக்கு அப்புறம் சேர்ந்தாங்க என்னோட ஜூனியர், அவங்கள ஒரு ப்ரமோஷனில் போயிட்டாங்க, எனக்கு ஆனால் ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, நான் இத்தனை வருஷமாக இந்த கம்பெனிக்காக உழைச்சிருக்கேன், என்னோடய உழைப்புக்கான மரியாதை கிடைக்கல, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ இந்த குரு அதிச்சார பயிற்சியில் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், ஒரு இடமாற்றம். அதே மாதிரி மனைவி ஒரு இடத்துலையும் கணவன் ஒரு இடத்துலையும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் தனித்தனியாக வெவ்வேறு ஊரில் இருக்காங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு விரும்பின இடம் மாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உத்தியோக ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. அதே மாதிரி நீண்ட நாள் தீர்க்க முடியாத கடன் ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ அதன் மூலியமாக கடன் தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. அதாவது ஒரு சிலர்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்கியிருப்பாங்க, இப்போ மொத்தமாக ஒரு லோன் போட்டு அந்த கடன் எல்லாம் அடைச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு, இல்லை லோன் போட்டு வீடு வாங்கலாமா அப்படின்னா அது வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரி குருவோட பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து முடிவெடுத்திங்கன்னா அது ரொம்பவே உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃப்யூச்சரை உங்களுக்கு வந்து தொழிலில் அமைச்சு கொடுக்குங்க. அடுத்து குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் இடம் அதிபதி, அதாவது முயற்சி ஸ்தானாதிபதி மற்றும் நமக்கு வந்து உத்தியோக ஸ்தானாதிபதியாக வந்துடுறாரு. முயற்சி ஸ்தானாதிபதி தன்னை இடத்த தானே பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். குடும்பத்துக்காக எந்த முயற்சி எடுத்தாலும் சரி, அதே படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் இப்போ நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல மெமரி பவர் ஆகட்டும், நல்ல மதிப்பெண்கள் வர்றதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்கும். குருனாவே ஆராய்ச்சி கல்விங்க. ஆராய்ச்சி கல்வி படிக்கணும்னு நினச்சிட்ருக்க இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்போ ஆராய்ச்சி கல்வி அப்படிங்கிறது சூப்பராக வருங்க. நான் ஏற்கனவே ஆராய்ச்சியில் வந்து பண்ணிகிட்ருக்கேங்க, ஆனால் எனக்கு தேவையான ஃபண்டிங்ஸ் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இப்போ இந்த காலகட்டத்தில் அதுக்கான ஃபண்டிங்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி சினிமா துறையில் இருக்கிறவங்க, மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறனால தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த மீடியா துறையில் இருக்கவங்க, சினிமா துறையில் இருக்கவங்க புதிய வாய்ப்புகள் வந்து பயன்படுத்திக்கோங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் துளாராசி பெண்கள் எப்பயுமே குடும்பத்தை ரொம்ப நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போவாங்க. இப்போ ஏதாவது தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எடுங்க, துணிச்சலாக எடுங்க. நல்ல உங்களோட பிளானை தெளிவாக வகுத்துக்கிட்டு இறங்கி செஞ்சுங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக உங்கள் தொழிலில் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த துலாம் ராசி பெண்களுக்கு இருக்குங்க. அடுத்து இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குங்க வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க. அதாவது கொஞ்சமாவது மல்லிகைப்பூ வாசனை மிக்க மலர்கள்னால் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் வெண்தாமரை மலரோ இல்லை மல்லிகைப்பூவோ கொஞ்சமாவது வெள்ளிக்கிழமை சுக்கிரகோரையில் வச்சு மகாலட்சுமி தாயார்கிட்ட வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி சுமங்கலி பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை, வயதாகி முடியாமல் இருக்காங்க பார்த்தாங்களா, அந்த சுமங்கலி பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க. இந்த குரு அதிச்சார பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். நன்றி, வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் கடக ராசியில் அமர்ந்து அதிசாரமாக உள்ளே நுழைந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களில் கவனம் என்ற சூழ்நிலை இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது துலாம் ராசிக்கு 2ஆம் வீடான விருச்சக ராசியை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்குறார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு 4ஆம் வீடான மகர ராசியை
குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையின் மூலமாக சமசத்ம பார்வை என்று சொல்லுவோம், அந்த பார்வை மூலமாக பார்க்குறாரு. அதுக்கடுத்தபடியாக துலாம் ராசிக்கு 6ஆம் வீடான மீன ராசியை தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கிறார். அப்போ இந்த பார்வைக்கான பலன்கள் என்ன அப்படிங்கும்போது ஒரு விஷயந்தான், கடன் கடன் கடன். எப்பா சாமி, என்னால் கடனை கட்ட முடியல, வட்டிக்கு மேலே வட்டி கட்டிட்டேன், என்னால் திரும்ப சமாளிக்கவே முடியல அப்படிங்கிற வருத்தமும் கவலையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்குன்னா குருவின் பார்வை மூலமாக உறுதியாக பிரச்சனை சால்வ் ஆகும், உறுதியாக கடன் சுமை குறையப் போகிறது. மன அழுத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை. மன அழுத்தம் பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு கிட்டத்தட்ட போன வருடம்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எதையுமே ஒரு நிலையான தன்மையில் முடிவெடுக்க முடியல, ஃபுல்லாமே டிப்ரெஷன், குழப்பம் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்திருக்கும். அந்த நிலையை அப்படியே மாற்றி குரு பகவான் மன அழுத்தத்தை நீக்கப் போகிறார். அதே போல் பொருளாதார விஷயங்களில் ஏற்கனவே ஏற்பட்ட தடைகள் அத்தனையுமே விலகப் போகுது. எங்கேயா பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க, கொடுத்த பணம் வரல, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கொடுத்த பணம் திரும்ப வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப ஒற்றுமை என்பது இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய குடும்ப நண்பர்கள், குடும்ப உறவினர்கள், உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். என் குடும்பம் போல் உண்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் உறுதியாக உங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. இதில் நம்மளுடைய துலாம் ராசியில் யாரெல்லாம் மேற்படிப்புக்காக வெளிநாடு போகணும் அல்லது மேற்படிப்புக்காக வெளியூர் போகணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறீங்களோ, அல்லது ஏற்கனவே வெளி மாநிலத்திலேயோ வெளி நாட்டிலேயோ வெளி ஊர்லேயோ படிக்கிறீங்களோ, அத்தனை விதமான மாணவர் செல்வங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தையும், நல்ல திறமையான ஒரு குழந்தை, பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் உறுதியாக பயன்படும். நீங்கள் அப்படியே உங்களுடைய எந்த போட்டியில் நீங்கள் கலந்துட்டால் வெற்றி பெறுவீங்க. இந்த போட்டி அந்த போட்டி எந்த போட்டினாலும் வெற்றி தான். துலாம் ராசிக்கு வெற்றிக்குரிய ஒரு கனி உறுதியாக காத்திருக்கு. அப்போ நீங்கள் உங்களுக்கான செயல்பாடை, உங்களுக்கான ஒரு விஷயங்களை நீங்கள் கரெக்டாக சிந்தித்து உங்களுடைய சுய ஜாதகத்தை சோதித்து அதனை பார்த்த பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம், அதற்கான செயல்பாடை செயல்படுத்தலாம். நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு வீடு மனை கட்டுவதற்கான யோகங்கள் உண்டாக போகிறது. புதிய வீடு மனை கட்டுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் மகிழ்ச்சி அடைவீங்க. உங்கள் அம்மாவுக்கு என்ன பிரச்சனை, எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கான சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள் சாதகமாக தருகின்றன. நம்முடைய துலாம் ராசி என்பர்களில் யாரெல்லாம் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, தொலைக்காட்சி சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, அதிகாரி என்று சொல்லக்கூடிய அரசாங்க துறையில் வேலை பார்க்கின்ற அத்தனை வகையான மேல் அதிகாரிக்குரிய அங்கீகாரத்துக்குரிய விஷயங்களில் யாரெல்லாம் பணி செய்கிறீர்களோ அத்தனை விதமான நபர்களுக்கும் குரு பார்வை மூலமாக ப்ரொமோஷன் உண்டு. ரொம்ப நாளாக ப்ரொமோஷனுக்காண்டி காத்திருந்தீங்கல்ல, எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அந்த ப்ரொமோஷன் நீங்கள் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில், நீங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உங்களை தேடி வந்து கொடுப்பதற்கான பாக்கியம் உண்டாக போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் இனி வரும் காலங்களில் ரொம்ப ரொம்ப நிதானமாக ரொம்ப யோசித்து பண்ணிங்கன்னா வெற்றி மகிழ்ச்சி என்பது நம்மளுடைய துலாம் ராசிக்கு குரு பார்வை மூலமாக உறுதியாக கிடைக்கப் போகுது என்பது உண்மை. நேயர்களே, தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்தீங்க. குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 20% ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது,
நீங்கள் நிறைய கேள்வி வச்சுருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்கும். மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான். ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வர்ற நேரம், நீங்கள் என்கிட்ட வந்து பார்க்குற நேரம், அதே போல் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம், டாரோட பிரசனம், சோழி பிரசனம், இப்படி நிறைய பிரசனங்கள் இருக்குது. முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரசன முறைகளை நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துருக்கோம். இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.